கெட்டிமேளம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துளசிக்கு சிவராமன் தாலி செயின் எடுத்திருக்கிறாங்க. வெற்றிக்கு செயினும் மோதிரமும் எடுத்திருக்காங்க. இதை துளசி கிட்டேயும் நம்ம அஞ்சலி கிட்டேயும் காட்டுறாங்க. இதை பார்த்தா அஞ்சலி, துளசி ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ துளசி சொல்றாங்க, அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா, எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க. இல்லை துளசி, உனக்கு செய்யற முறை தான், நீ இதை மறுக்க வேண்டாம், வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. சரிப்பா, உங்க விருப்பம் அப்படின்ட்டு வராங்க. இங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல துளசியோட தாலி செயினை வச்சிருக்காங்க. அதை பார்த்து அபிராமி அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கேலியும் கிண்டலுமா பேசுகிறாங்க. என்னது செயின் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கேலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அமைதியாக பொறுத்து பார்த்துட்டு இருக்காங்க துளசி. இங்கே வெற்றியும் பேச வரைக்கும் பேசட்டும், இருக்கட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு அமைதியாக வெற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு வளையல், செயின் இப்படியெல்லாம் எடுத்திருக்கீங்களே, மாப்பிள்ளைக்கு எதுவும் இல்லையாங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதோ மோதிரம் எடுத்திருக்கோங்கிறாங்க. அந்த மோதிரத்தை பார்த்ததும், அடடா மோதிரம் பாருங்க எவ்வளோ பெரிய சைஸு, டே வெற்றி நீ தான் உன்னையே எழுதி கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் நீ என்ன கேட்க போகிற, கொடுத்ததோ வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு அபிராமி அம்மா கிண்டலாக பேசுகிறாங்க. ஆமாம், மோதிரம் மட்டும்தான் போட்டிங்களா, பொண்ணுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே, மாப்பிள்ளைக்கு செயினெல்லாம் இல்லையாங்கிறாங்க. செயினும் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க சிவராமன். அப்படியா, இங்கே எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், சிவராமன் போய் அந்த செயினை எடுத்துகிட்டு வரலான்ட்டு போய் செயினை பார்க்குறாங்க. அங்கே செயினை காணோம். ஐயோ, செயின் இங்கே தானே வச்சோம், காணுமே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. லட்சுமி அம்மாவை கூப்பிட்டு செயின் எங்கேன்னு கேட்குறாங்க. எங்கள் இந்த பையில தாங்க நான் வச்சேங்கிறாங்க. இல்லையே லட்சுமி, இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, எல்லாரும் உட்காந்துருக்கும் போது சபையில் செயின் இல்லைன்னு போய் சொன்னால் ரொம்ப அவமானமாக கேவலமாக பேசுவாங்களே லட்சுமி, இப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க. இவ ரெண்டு பேரும் பதட்டப்படுறத பார்த்துட்டு பாட்டி வர்றாங்க. பாட்டி அவங்க ஒரு செயினை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது கவரிங் செயின்னு முருகனுக்கு தெரிஞ்சிருது. முருகன் அவங்க சைகையில் வேண்டவே வேண்டாம், இந்த செயினை போடாதீங்க அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க. டே, ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு பொய் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னு பாட்டி எல்லாத்தோட வாயும் அடக்கிடுறாங்க. அதனால சரின்னு எல்லாருமே சரி அந்த செயினையே நம்ம போட்டுடலாம், வெற்றிக்கிட்ட மறுபடியும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவரிங்க செயினை வாங்கி வச்சுக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே பதட்டப்படுறதை பார்த்த வெற்றி அந்த பக்கமாக ஃபோன் வந்திருக்குன்னு பேசுறதுக்காக வராங்க. அப்போ இவங்க எல்லாரும் அந்த செயினை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வெற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, வச்சிருந்த செயினை காணுமா, அது யார் எடுத்தாங்கன்னு தெரியுமே, இப்போ தானே ரகு இந்த பக்கம் வந்துட்டு போனார், அவர் தான் ஏதோ பாக்கெட்டில் மறைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சரி, அவர் வேலையாக தான் இருக்கும், இருக்கட்டும் செயினை மேட்டரை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு வெற்றி அப்படி அசால்ட்டாக இருக்காங்க. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குதோ அப்போ துளசிக்கு தாலி மாற்ற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. அடுத்தது வெற்றிக்கு மோதிரத்தை போடுறாங்க. கேசவனை மோதிரத்தை போட சொல்கிறாங்க. ரகுவை செயினை போட சொல்கிறாங்க. ரகு அந்த செயினை வாங்கினா ஒருத்தலோடவே அந்த செயினை வாங்கி வெற்றிக்கு போட போகிறாங்க. அப்போங்க அபிராமியம்மா, கொஞ்சம் இருங்க, அந்த செயினை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே குடும்பத்தில் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இந்த செயின் அந்த அம்மா கையில் வாங்கி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடும், அசிங்கமாக போயிருமே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க லட்சுமியும் சிவராமனும். இந்த பக்கம் பாட்டி பதட்டப்படுறாங்க. அச்சோ, நம்மனால தான் சிவராமன் இப்போ தலை குனிஞ்சு நிற்க போகிறானோ, உண்மையை சொல்லியிருக்கலாமோ, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. இது எல்லாம் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க வெற்றி. அந்த செயினை கொடுங்க அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா அந்த செயினை முன்னும் பின்னும் பார்க்குறாங்க. தீபாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு வச்சு இப்படி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறாங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தீபா ஒரு பக்கம் மனசுக்கு அபிராமி அம்மா மேலே கோபமாக இருக்காங்க. வெற்றி அம்மா சந்தேகப்பட்ட மாதிரியே, இது கவரிங் செயின் மாதிரியே எனக்கு தெரியுது, நாங்கள் இதை உரசி பார்க்கணுங்கிறாங்க. அபிராமி, எனக்கும் அப்படித்தான் தெரியுது, தங்க மாதிரியே தெரியலையே, தங்கமாக இருந்தால் எப்படி பல பலன்னு இருக்கும், ஆனால் இது சும்மா மின்னு மின்னுல மின்னுது, அதனால நீ ஆசிரியரை வர சொல்லி நீ செக் பண்ணி பார்த்துக்கோங்கிறாங்க இன்னொருமா. அதை கேட்ட அபிராமி, ஆமாம்மா ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆசிரியர் இப்போ வரட்டும், அது தங்கமா பித்தளையான்னு தெரிஞ்சு போயிடுதுங்கிறாங்க. இந்த பக்கம் சிவராமனும் லட்சுமியும் பதட்டப்படுறாங்க. ஐயோ, இவ்வளவு நேரமாக நம்ம பொய் சொன்னது தப்பாக போச்சு, ஆரம்பத்திலேயே உண்மை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு லட்சுமி பதட்டப்படுறாங்க. லட்சுமி, என்னானாலும் சரி, நடந்தது நடந்து போச்சு, ஆனால் அவங்க என்ன பேசினாலும் நம்ம பேசாமல் அமைதியாக கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோமா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, பதட்டப்படாதீங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு இருந்தாலும் கை காலெல்லாம் நடுக்கமாக இருக்குதுங்கிறாங்க லட்சுமி. பாட்டி சிவராமனை பார்த்து கெஞ்சுற மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி, என்னால் தான் இத்தனைக்கும் பேசாமல் சொல்லியிருந்துருக்கலாம், நான் தான் ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொன்னால் தப்பு இல்லைன்னு சொன்னதுனால சிவராமன் இப்போ எல்லாரும் நடிகன் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்க்கவே முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாட்டி ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. அபிராமி நினச்ச மாதிரியே ஒரு ஆசாரியாரை வர வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த செயினை வெற்றி மாற்றி வச்சுட்டாங்க. இது தெரியாத அபிராமி அது கவரிங் செயினே போட்டு உடைக்கிறாங்க. அப்போ ஆசாரியார் வந்து அந்த செயினை உரைச்சி பார்க்க சொல்லி கொடுக்கும்போது ஆசாரியார் அதை உரைச்சி பார்க்குறாங்க. என்ன ஆசாரியார், அது பித்தளை தானே, தங்க மாதிரியே இல்லையே அப்படின்னு அபிராமி சொல்லவும், இல்லைங்கம்மா இது தங்கம் தான் அப்படின்னு ஆசாரியார் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் லட்சுமி அம்மா, சிவராமன், பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, என்னது, நம்ம பித்தளை செயின் தானே வச்சுருந்தோம், அது எப்படி தங்கமாக மாறி இருக்கும், ஆசாரியார் ஒரு வேளை நம்ம கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாரோ அப்படின்னு கூட அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. என்னங்க ஆசாரியாரே, நல்லா பார்த்து சொல்லுங்க, அது தங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு
அப்படின்னு அபிராமியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்கும்போது, இல்லைங்கம்மா, நீங்கள் என் மேலே சந்தேகமாக இருந்தால் வேற ஒருத்தர் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாங்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை ரொம்ப அனாவசியமாக, இந்தாங்க சிவராமன், உங்கள் மாப்பிள்ளைக்கு போட்டு விடுங்க, நீங்கள் என்ன போட்டாலும் அவன் ஏற்றுக்குவான். கவரிங் செயினாக இருந்தாலும் அவன் சந்தோஷமாக வாங்கிக்குவான், தங்கமாக இருந்தாலும் அவன் சந்தோஷமாக வாங்கிக்குவான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஐக்கியமாயிட்டான். விழுந்துட்டான்னு சொல்லுங்களேன். பொண்ணுங்களை அப்படி வளர்த்தி வச்சிருக்கீங்க. அதுதான் எங்கள் வீட்டு பையன் எங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து விழுந்து கிடக்குறான்னு அபிராமி அம்மா ரொம்ப அனாவசியமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அமைதியாக பார்த்துட்டு இருந்த தீபா, அம்மா நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மாங்கிறாங்க. ஏண்டி நான் அப்படி என்னடி பேசிட்டேன்? அவங்க செஞ்ச சீரத்தானே நான் பெருமையாக சொன்னேன். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. தங்கமா பித்தளையான்னு உரசி பார்க்கறது காலாகாலமாக நடக்கிற சம்பிரதாயம் தான். நான் ஒன்று புதுசாக எதுவும் செஞ்சிடல அப்படின்னு அபிராமி சொல்லவும், ஓஹோ அப்படியா சொல்கிற? அப்படின்னா நீ நல்லா கேட்டுக்கோமா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்க, கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம நீ இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு நீ மரியாதை கொடுக்கல. என் மாமியார் மாமனார் என்ன செஞ்சாலும் அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. துளசிக்கு அவங்க 10 பவுன் போட்டிருக்காங்க. நீ எனக்கு அப்படி என்ன பெருசாக செஞ்சுட்ட? நீ செஞ்ச பவுனையெல்லாம் திருப்பி வாங்கிக்கோ. எனக்கும் அதே 10 பவுன் போதும். அவங்க அளவுக்கு நீ இல்லை. பிள்ளைங்களை பெற்று வளர்த்தா மட்டும் போதாது, அவங்கள எப்படி வளர்த்துறோம், அவங்கக்கிட்ட எப்படி கண்ணியமாக நடந்துக்கணுங்கிறத என் மாமியார் மாமனார்கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு தீபா சிவராமனையும் லட்சுமி அம்மாவையும் உயர்வாக பேசுகிறாங்க. அபிராமி அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி எல்லார் முன்னாடியும் அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஏ தீபா, என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்க? எல்லார் முன்னாடியும் இப்படி பேசுகிறீங்கிறாங்க. ஆமாம்மா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ வந்ததுலேருந்தே என் குடும்பத்தை ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற. என்ன சோழியா வந்தியோ, நீ அதை பார்த்துட்டு போக வேண்டியதானே? வந்ததும் வீட்டை பற்றி குறையா சொன்னேன், அடுத்தது சாப்பாட்டை பற்றி குறையா சொன்னேன், அடுத்தது இந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நான்வெஜ் ஐட்டமாக வேணும்னு பணத்தை கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்தினேன். அது வரைக்கும் நானும் பொறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் மாமியார் மாமனார் துளசிக்கு போட்ட நகையை பற்றி நீ உரசி பார்க்கணுன்னு முடிவு பண்ண. அதுக்கும் சரின்னு நான் அமைதியாக பொறுத்துக்கிட்டேன். இப்போ வெற்றிக்கு போட்ட நகையை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக நீ இந்த அளவுக்கு இறங்கி பேசுவீன்னு நான் நினச்சி பார்க்க. சொன்னதும் உன் மனசு என்னமா வலிக்குதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தானே என் மாமியார் மாமனாருக்கும் நீ பேசுனதெல்லாம் மனசு வலியாக இருந்திருக்கும். நீ செய்கிறத மட்டும்தான் சீர்வரிசைன்னு நினச்சியா? இத்தினோண்டு பொட்டு தங்க அப்பா அம்மா கொடுக்கறது கூட பெரிய சீர்க்கு சமந்தான். இதை புரிஞ்சுக்காம நீ என்னெல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்க? உன்னை விட அவங்க எந்த வகையில் குறைஞ்சிட்டாங்கன்னு நீ நினச்சிட்ட? வீடு தேடி துளசிக்கு சீர் செய்ய வந்தபோது நீ அவங்கள எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்க. நான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அப்படி இருந்தும் நீ கூட்டிகிட்டு வந்த இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு உபச்சரிச்சாங்க பாரு, அதுதாம்மா இவங்க செஞ்ச பெரிய தப்பு. அந்த இடத்துல தான் உனக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறதே தெரியுது அப்படின்னு தீபா எல்லார் முன்னாடியும் அபிராமி அம்மாவை நல்லா டக்குன்னு நல்ல கேள்வி கேட்டு விடுறாங்க. இந்த பக்கமாக வெற்றியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா கூட உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலாமாங்கிறாங்க வெற்றி. வெற்றி, நீயுமாடா இப்படி பேசுகிற? மாமியார் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டோன்னே இப்படி பேசுறியாங்கிறாங்க. இல்லைம்மா, உன் பொண்ணு மாதிரி தான் துளசி மாதிரி தான் உன் பொண்ணு. அப்படி நீ வித்தியாசம் பார்க்காம இருந்திருந்தா நிச்சயமா நானும் உன்னை உயர்வாக நினச்சிருப்பேன். இது வரைக்கும் அக்காவை பற்றி நீ நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இப்போ தான் அக்கா மேலே பாசம் வந்து இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். இப்போ துளசி உன் வீட்டுக்கு மருமகளாக வந்ததும் இந்த இடத்துக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீ என்னெல்லாம் பேச்சு பேசிகிட்டு இருக்க? நீ அரசியல்வாதி பொண்டாட்டியாக இருக்கலாம், அதுக்காக ஆணவ பேச்செல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா என்ன? உன் வீட்டில் வசதி இருந்தால் அந்த வசதியை நீ அப்படியே வச்சுக்கோமா. என் மாமியார் மாமனார் எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு வேத வாக்கு. எனக்கு இந்த வீடே அரண்மனைக்கு சமம். என் மாமியார் மாமனார் என்கிட்ட காட்டுற பாசம் அன்பு இதுவே எனக்கு போதுமா? நீ கொடுக்குற சீரு சிறப்பு வசதி இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என் புருஷன் வீட்டில் எனக்கு எல்லா சௌகரியமும் என் மாமியார் மாமனார் எனக்கு வச்சுருக்காங்க. எனக்கு அது போதுங்கிறாங்க தீபா. ஏண்டி தீபா, உன் மாமியார் மாமனார் இத்தனோண்டு இடம் கூட சம்பாரிச்சு வைக்கல. இன்னும் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கிற மாமியார் மாமனாராக இருந்திருந்தா உன்னை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. தீபாவையும் துளசியும் கேவலமாக பேசுகிறாங்க. சர்தான் போங்கங்கிறாங்க தீபா.